ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு குழம்பு. பூண்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. போனுக்கு, கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த பூண்டு ரொம்ப அருமையான மருந்து. இன்றைக்கி அந்த பூண்டை வச்சு நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு நல்லா தெரிச்சதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், 30 பல்லு போல் வெள்ளைப்பூண்டு, 30 போல் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா ஐட்டத்தை நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா குழம்பு மசாலாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவு, தேவையான அளவு உப்பு. இந்த குழம்பு மசாலாத்தூள் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை எந்தவித மண் இல்லாமல் நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதோட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்ப 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி ரெடி ஆயிடுச்சு. பூண்டும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 போல் முட்டை உடச்சி ஊற்றலாம். அப்போ பூண்டு குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 முட்டை போல் உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றும் போது எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சு உடச்சி ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை குழம்புல கரையாமல் இருக்கும். முட்டை ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், டபுள் சைடு வெந்துருச்சு. நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். அவ்வளோதான், அருமையான சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. சுட சுட சோத்தில் நம்ம இதை போட்டு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டே தனி தான். இந்த பூண்டு குழம்ப வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக ரத்த அழுத்தம், வாய்வு பிரச்சனை, எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும். இதே போல் வேறு ஒரு வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.